ஹலோ குழந்தைகளா, வெல்கம் டு தமிழறை. வாங்க இன்னைக்கான கதை என்னன்னு பார்ப்போம். தெனாலிராமன் கதைகள். அதில் காளியிடம் வரம் பெற்ற கதை. அந்த காலத்தில் தெனாலிராமன் கதைகள்னா ரொம்ப பிடிக்கும் எல்லா குழந்தைகளுக்கும். கதைக்குள்ளே போவோமா? சுமார் 480 வருடங்களுக்கு முன்பு ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் ஓர் ஏழை அந்தன குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அதுதான் தெனாலிராமனோட குடும்பம். இளமையிலேயே அவரோட தந்தை இழந்துட்டாரு. அதனால் தெனாலிராமனும் அவருடைய தாயாரும் தெனாலி அப்படிங்கிற ஊரில் அவங்களோட தாய்மாமன் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களோட ஆதரவில் தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. தெனாலிராமனுக்கு பள்ளி படிப்பு வயசு வந்ததும் அவரை கொண்டு போய் அங்கே இருக்கிற குருகுலத்தில் சேர்த்து விட்டாங்க. ஆனால் தெனாலிராமனுக்கு படிப்பு அப்படின்னா வேப்பங்காய் மாதிரி கசந்தது. ஆனால் மிகவும் அறிவு கூர்மையும் நகைச்சுவையாக பேசக்கூடிய திறனும் இயற்கையாகவே தெனாலிராமன் பெற்றிருந்தார். வீட்டுத் தலைவர் இல்லாத காரணத்தால் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலை தெனாலிராமனுக்கு இருந்தது. அதனால் என்ன செய்வது என்ற கவலை அவனை வாட்டியது. ஒரு நாள் தெனாலிங்கிற ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார். தெனாலிராமனோட நிலையை கண்டு அவனுக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரத்தை பக்தியுடன் ஜபத்தால் காளி பிரசன்னமாவாள் என்று சொல்லி சென்றார். அதன்படியே ராமனும் ஊருக்கு வெளியே இருந்த காளி கோயிலுக்கு சென்று முனிவர் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை 108 முறை ஜபித்தான். காளி பிரசன்னமாகவில்லை. ராமன் யோசித்தான். சட்டென்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது, முனிவர் சொன்னது 1008 முறை என்பது. உடனே மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு காளியை ஜபிக்க தொடங்கினான். இரவு வந்து விட்டது. ஆனாலும் ராமன் காளி கோயிலை விட்டு அகலவில்லை. திடீரென்று காளி அவன் எதிரே தோன்றினாள். என்னை ஏன் அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும் என்று கோபமாக கேட்டாள் காளி. அவளை வணங்கி எழுந்த ராமன் கைகளை கூப்பி தொழுதவாறே கேட்டான். தாயே, நானோ வறுமையில் வாடுகிறேன். என் வறுமை அகலும் வழியும் எனக்கு நல்லறிவும் தர வேண்டுகிறேன். காளி பெரிதாக சிரித்தாள். உனக்கு பேராசைதான். கல்வியும் வேண்டும், செல்வமும் வேண்டுமா? ஆம் தாயே, புகழடைய கல்வி வேண்டும், வறுமை நீங்க பொருள் வேண்டும், இரண்டையும் தந்து அருள் செய்ய வேண்டும் என்றான் ராமன். காளி புன்னகையுடன் தன் 2 கரங்களை நீட்டினாள். அதில் 2 கிண்ணங்கள் பாலுடன் வந்தன. அந்த கிண்ணங்களை ராமனிடம் தந்தாள் காளி. ராமா, இந்த 2 கிண்ணங்களிலும் உள்ள பால் மிகவும் விசேஷமானது. வலது கிண்ணம் கல்வி, இடது கிண்ணம் செல்வம். நீ ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலை மட்டும் குடிக்க வேண்டும். உனக்கு எது மிகவும் தேவையோ அந்த கிண்ணத்தின் பாலை மட்டும் குடி என்றாள் புன்னகையுடன். ராமன், என்ன தாயே, நான் 2ஐயும் தானே கேட்டேன். ஒரு கிண்ணத்தை மட்டும் அருந்தச் சொல்கிறாயே. நான் எதை அருந்துவது தெரியவில்லையே என்று சற்று நேரம் சிந்திப்பது போல நின்றான். பிறகு சட்டென்று இடது கரத்தில் இருந்த பாலை வலது கரத்தில் உள்ள கிண்ணத்தில் கொட்டிவிட்டு அந்த கிண்ணத்து பாலை மடமடவென குடித்துவிட்டு சிரித்தான். காளி திகைத்து நின்றாள். நான் உன்னை ஒரு கிண்ணத்தில் உள்ள பாலைத்தானே குடிக்கச் சொன்னேன். ஆம் தாயே, நானும் ஒரு கிண்ணத்து பாலைத்தானே குடித்தேன் என்றான் ராமன். ஏன் 2ஐயும் ஒன்றாக கலந்தாய் என்றாள் தேவி. கலக்கக்கூடாது என்று நீ சொல்லவில்லையே தாயே. காளி புன்னகை புரிந்தாள். ராமா, என்னையே ஏமாற்றி விட்டாய். நீ பெரும் புலவன் என்று பெயர் பெறாமல் விகடகவி என்றே பெயர் பெறுவாய் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தாள். ராமன் விகடகவி என்று சொல்லி பார்த்து சிரித்து கொண்டான். திருப்பி படித்தாலும் விகடகவி என்றே வருகிறது என்று மகிழ்ந்தான். தெனாலிராமன் இதுக்கப்புறம் எப்படி புகழ் பெற்றார் அப்படிங்கிறத
அடுத்தடுத்த கதையில் நம்ம பார்க்கலாம். ஓகே குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கதையில் நாம் சந்திப்போம். அது வரைக்கும் see you. Bye.